ஒருத்தன் ஞானம் இல்லாத மூடனா இருந்தா அவன் எதுக்கு ஒப்பானவனா? மிருக குணம் உள்ள. அவன் என்ன பண்ணுவான்னா, யாரை அழிக்கிறதுக்கு அவன் பண்ண மாட்டான், தயங்க மாட்டான். அவன் தான் யாரு? அவன் யாரு? மிருக குணம் உள்ளவனுக்கும் மூடனுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, யாரை அழிக்கிறதுக்கு அவன் தயங்க மாட்டான். ஒரு மிருகமும் என்ன பண்ணுவான், ஒரு மிருகம் என்ன பண்ணும், அது புத்தி மாறிச்சுன்னா யாராக இருந்தாலும் ஒன்று கடிச்சான். அப்போ மூடனும் என்ன பண்ணுவான், பணத்துக்கோசம் ஏதோ ஒரு காரியத்தை சொத்துக்கோசமோ என்ன பண்ணுவான், அந்த மாதிரி மாறிடுவான். இப்படிப்பட்டதான குணங்கள் தான் மூடனுக்கு. இது ஞானவான் என்ன பண்ணுவான்னா, ஞானமாக என்ன பண்ணுவான், இந்த காரியத்துலேருந்து விலகுவான், இதுலேருந்து விலகுவான், சமாதானம் பண்ணால் பிடிக்கும். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவளுக்கு கசப்புமானவன். மூடபுத்திரன் எங்கே இருக்கிறாங்க? சலிப்பா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இல்லை உலகப்பிரமான காரியத்துக்கு நம்ம சலிப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன் சரியாக நம்ம போனால் அவங்க சலிப்பாக தான் இருக்கும், அது ஒரு காரியம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சலிப்பாக இருக்கிறீங்களா? அது முன்னாடி வருஷம் படிக்கணும். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்குமா? மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களிலே செல்லும். அப்ப பாத்தீங்கன்னா, மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றோர்களுக்கு கசப்புமானவன். அப்போ தன்னை பெற்றோர்களுக்கு நம்ம கசப்பு இருக்கணுமோ, தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம தேவனுக்கு கசப்பா இருக்கணுமா?